இந்தியாவின் சிப் தயாரிப்பு கனவு நனவாகிறது. செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் அதிநவீன லித்தோகிராபி கருவிகளை தயாரிப்பதில் உலகளவில் ASML நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஏகபோக நியம் மோனோபோலி உரிமையை கொண்டுள்ளது. இவர்களின் தொழில்நுட்ப உதவி இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு அட்வான்ஸ்டு சிப்பையும் தயாரிப்பது கடினம். இத்தகைய தொழில்நுட்பத்தை கொண்ட நிறுவனம் இப்போது இந்தியாவுடன் கைகோர்த்துள்ளது. டோலரா மெகா பிளான்ட் குஜராத்தின் தோலராவில் அமையவிருக்கும் இந்தியாவின் முதல் வணிக ரீதியிலான 300 மில்லிமீட்டர் 12 இன்ச் செமிகண்டக்டர் வேஃபர் ஃபேப்ரிகேஷன் ஆலைக்கு இந்த கூட்டணி முழு ஆதரவளிக்கும். இதற்காக டாடா நிறுவனம் 11 பில்லியன் சுமார் ரூபாய் 91,000 கோடி முதலீடு செய்கிறது. இந்த ஆலையில் ASML நிறுவனத்தின் அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி தடையின்றி நடப்பது உறுதி செய்யப்படும். பிரதமரின் நெதர்லாந்து பயணமும் ஒப்பந்தமும் பிரதமர் நரேந்திர மோடியின் 5 நாடுகள் அடங்கிய வெளிநாட்டு பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மே 16 சனிக்கிழமையன்று கையெழுத்தானது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி இந்தியாவின் செமி கண்டக்டர் கனவுகளுக்கு பெரிய பலம் சேர்க்கும் மற்றும் நாட்டின் இளைஞர்களுக்கு பிரம்மாண்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். வருங்காலத்தில் இந்த துறைக்கு அரசு மேலும் ஊக்கமளிக்கும். டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஏற்கனவே தைவானின் PSMC நிறுவனத்துடன் இணைந்து 28 nm நேனோமீட்டர், 40 நேனோமீட்டர், 55 நேனோமீட்டர், 90 நேனோமீட்டர் மற்றும் 110 நேனோமீட்டர் தொழில்நுட்பங்களை அணுக ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆட்டோமோட்டிவ் வாகனங்கள், மொபைல் போன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற அதிவேக வளர்ச்சி துறைகளுக்கான சிப்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும். 2032ற்குள் இந்தியா உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக உருவெடுப்பதே இதன் முக்கிய இலக்காகும். மே 15 அன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆழ்கடல் எரிசக்தி குழாய் திட்ட விவாதங்களை முடித்த கையோடு மே 16 அன்று நெதர்லாந்தில் இந்த செமிகண்டக்டர் ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி சாத்தியமாக்கியுள்ளார். இது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப பாதுகாப்பை ஒரே நேரத்தில் பலப்படுத்தும் நகர்வாகும். இதுவரை தென்கொரியா, தைவான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளை மட்டுமே தனது முக்கிய சந்தையாக நம்பியிருந்த ASML நிறுவனத்திற்கு இந்திய சந்தை ஒரு மிகப்பெரிய புதிய வர்த்தக நுழைவு வாயிலாக மாறியுள்ளது. கச்சா எண்ணெய்க்கு எப்படி நாம் மற்ற நாடுகளை நம்பியிருக்கிறோமோ அதேபோல டிஜிட்டல் உலகிற்கு சிப்கள் மிக அவசியம். தைவான் மற்றும் சீனா இடையே உலகளவில் பதட்டம் நிலவி வரும் இந்த சூழலில் டாடா மற்றும் ASML கூட்டணி இந்தியாவை உலகளாவிய சப்ளை செயினில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும்.